தேங்காய்க்கும் ஆன்மீகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. நம்ம எந்த பூஜை செஞ்சாலுமே தேங்காய் உடைச்சி கற்பூர ஆரத்தி காட்டும் போது தான் அந்த பூஜை முழுமையாக நிறைவடையும். அப்படி தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுகி இருந்தது அப்படின்னா கெட்ட சகுனமா? இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கேள்விங்க. அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்காய் உடைக்கிறது கண் திருஷ்டி போக்கும் அப்படின்னு சொல்றது உண்டுங்க. விசேஷ நாட்களையும் சரி, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கும் போதும் சரி, தேங்காய் உடைச்சி ஆரம்பிக்கிறது நம்மள வழக்கமாக இருக்குங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேங்காய் வச்சு சில சகுனங்களை கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கோவில்ல தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் உடையிற விதத்தை வச்சு சகுனத்தை சொல்லுவாங்க. கோவில்ல உடைக்கிற தேங்காயில தேங்காய் பூ இருந்தா நல்ல சகுனங்க. இது அதிகமான பணம் வரப்போவதை குறிக்குங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் எங்கிருந்தாலும் வராத கடன்கள் எல்லாமே சேரும். புதுசா முயற்சி எடுக்க நினைக்கிறவங்க தைரியமா எடுக்கலாம். வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பொருளுங்க. அர்ச்சனைக்கு தரும் தேங்காயில கண் பகுதி பெருசா உடைஞ்சது அப்படின்னா எதிரிகள் அழிந்து போவார்கள் அப்படின்னு அர்த்தங்க. தேங்காயோட அடிப்பகுதி பெருசா உடைஞ்சா வேண்டுதல்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க. தேங்காய் சரிபாதியா உடைஞ்சா குடும்பத்தில் இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு அர்த்தங்க. தேங்காய் நீல வாக்கில் உடைஞ்சா பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தேங்காய் முற்றிலுமாக உடையாம இருந்தா நீங்க எதிர்பார்க்கும் காரியத்துல சில தடைகள் ஏற்படலாம். மீண்டும் ஒரு முறை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யணுங்க. நீங்க உடைக்கிற தேங்காய்க்குள்ள தண்ணி இல்லாம இருந்தா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறுவதற்கு அதிக முயற்சி தேவைப்படும் அப்படின்னு அர்த்தங்க. சிலர் தேங்காய் உடைக்கும் போது அழுகி போயிருந்தா ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்னு நினைச்சு வருந்துறது உண்டுங்க. ஆனா தேங்காய் அழுகி போயிருக்குது அப்படின்னா நல்லது தாங்க. இதன் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்தி, பீட, கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம விட்டு போயிடுங்க அப்படின்னு அர்த்தங்க. அதாவது நாம அனுபவிக்கிற இந்த கஷ்டங்கள் அப்படி இல்லைன்னா கெட்ட பலன்களை அந்த தேங்காய் ஏற்றுக்குச்சு அப்படின்னு பொருளுங்க. இதனால பயப்பட தேவையில்லை. புதுசாக இன்னொரு தேங்காய் வாங்கி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. அதே போல் செதற தேங்காய் உடைக்கும் போது நல்லா செதறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிசமமாக உடையக்கூடாது. தேங்காய் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து ஓடினாதான் நம்மளுடைய துன்பங்களை நம்மை விட்டு அகலம் அப்படின்றது ஐதீகங்க. அதனால இனிமே தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தா கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. நம்ம பிடிச்ச எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு புதுசா தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வாங்க.